கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 21:3. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்கிறான், உத்தம ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் நமக்கு எதிர்கொண்டு வந்து நம்முடைய சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தம ஆசீர்வாதங்கள் அப்படின்னா உண்மையும் உத்தமமான வழியிலே சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ ஆசீர்வாதங்கள்னா உத்தமமான ஆசீர்வாதமும் இருக்குது, தவறான ஆசீர்வாதங்களும் இருக்கான்னா இருக்குது. அன்னைக்கு குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு என்கிற ஆசீர்வாதம் யூதாசுடைய கையில் வந்தது. அது முறைகேடான ஆசீர்வாதம். குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அது பிசாசினால் உண்டாகிறது. அது எப்பவுமே நமக்கு அழிவையும் சாபத்தையும் கொண்டு வருமே தவிர நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதனால நமக்கு ஒரு நன்மை நடக்காது. வர மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில், நஷ்டன்ற ரூபத்திலையோ, கடன்ன்ற ரூபத்திலையோ, இல்லைன்னா மருத்துவ செலவுங்கிற ரூபத்திலையோ, ஆபத்து விபத்துன்ற ரூபத்திலையோ, அது எங்கே போகுதுன்னு தெரியாத வந்த முறைகேடான வருமானங்கள் அதை விட அதிகமாகவே வெளியே போயிடும். ஸோ எப்போவுமே நீங்கள் உத்தம ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். உத்தமமான ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் பிரயாசப்படணும். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்படின்னா நீர் கொடுக்கிற அந்த உத்தமமான ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே உங்களுக்கு நேரடியாக வந்து உங்கள் சிரசில் பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் கனப்படுத்தப்பட போகிறீர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கனப்படுத்தப்பட போகிறீர்கள். நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் உங்களுக்கு பொற்கிரீடம் தரிப்பிக்கிறதுன்னா ஹானர் பண்ணப்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கனப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். நேற்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கனவீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் இனி உங்களை கனப்படுத்தி பார்க்க கர்த்தர் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் வைப்பார். நீங்கள் கீழே கிடக்கிறது வரைக்கும் எல்லாரும் எள்ளி நகையாடுவாங்க. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் உங்கள் சிரசில் உத்தம ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி உங்கள் சிரசில் பொற்கிரீடத்தை வைக்கிறாரோ அப்பொழுது ஜனங்கள் உங்களை தேடி வந்து உங்கள் மத்தியிலே தண்டனிட்டு பணிந்து உங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாரா. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஐயப்பன் ஆரோன், திருவள்ளூர். எனக்கு 6 வருடங்களாக திருமண தடையாக இருந்தது. எனக்கு சரீரத்தில் தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இருந்தது. நான் மிகுந்த கவலையுடன் ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டேன். அதன் பிறகு எனக்கு பெண் பார்த்து திருமண தேதியை முடிவு செய்தார்கள். ஷேமம் உபவாச கூடுகையின் முடிவில் எனக்கு ஜெப எண்ணெய் தந்தார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு என்னுடைய சரீரம் முழுவதும் தடவினேன். என்ன ஆச்சரியம்! திருமணத்திற்கு முன்பாக எனக்கு இருந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தழும்புகள் இல்லாமல் முற்றிலும் நீங்கியது. பாருங்கள், நம்முடைய சென்னை ஜெபகோபுரத்தில் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த ஷேமம் கூடுகைக்கு அன்பு சகோதரர் ஐயப்பன் ஆரோன் வந்திருக்காரு. வரும்போது அவர் 6 வருஷமாக கல்யாண தடை. அது மட்டும் இல்லை, உடம்பெல்லாம் ஒரு தோல் அரிப்பு, ஒரு தோலில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அன்றைக்கு ஷேமத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து அனுப்பினாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் டக்குன்னு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த சரீரத்தில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகள் குணமானது. இங்கேருந்து ப்ரேயர் ஆயில் வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கு நமக்கு நம்முடைய சென்னை ஜெப மையத்திலும், கோயம்புத்தூர், நாகர்கோயில்,
மும்பை ஜெப மையங்களிலே நமக்கு காலையில் 10 மணிக்கு சேமம் கொடுக்க இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, நான் இப்பொழுது அமெரிக்க தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நான் அமெரிக்க தேசத்தில் ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள், அமெரிக்க தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், நியூஜெர்சியில் நாளைக்கு நடக்க போகிற அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படிக்கு உங்கள் சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நாளை தினத்திலே அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து எங்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இந்த மங்கள வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்முடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற அத்தனை பேர் மேலும் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு பிறகு இவர்கள் உத்தமமான வழியிலே தங்கள் சம்பாத்தியங்களை வீட்டிற்கு கொண்டு வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். முறைகேடான சம்பாத்தியமோ தவறான சம்பாத்தியமோ என் பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வராதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் சிரசில் பொற்கிரீடத்தை வைத்து பிள்ளைகளை கனம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா விதமான நிந்தைகளும் அவமானங்களும் நீங்கட்டும். என் பிள்ளைகளுடைய பாத்திரம் இனி நிரம்பி வழியும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உபாகமம் 7:14 இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.